காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. தும் தன திம் தன தும் தன திம் தன தும் தன திம் தன தும் தன திம் தன. ஐயோ, என்னாச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு? இப்படி பட்ட பகல்ல தெருவுல நின்று ஆடிக்கிட்டு இருக்கா. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னடி சொல்ற? காங்கலையா? கண் விழித்தேன் அவன் காணவில்லை. சரியான களவாணி பேலா இருப்பானோ? வாங்க இழுவ நயன்தாராக்கா, என்னாச்சு? நீதானடி இப்ப பாடிக்கிட்டு இருக்க. கண் விழித்தே அவனை காணமுன்னு சொன்ன. எவன் உன் வீட்டுல என்னத்தை களவாண்டுட்டு போனாண்டி? ட்ரெண்டிங்கா ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா நம்மளை கலாய்க்கிறதே இந்த இழுவைக்கு வேலையா போச்சு. எக்கா, இது புது படத்துல உள்ள ஒரு பாட்டுக்கா. யூடியூப்பை ஓபன் பண்ணாலே இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே இருக்கு. நானும் காணவில்லைன்னு சொன்னால என்னத்தை காணுமோ ஏதை காணுமோன்னு பயந்துக்கிட்டு வந்தா ட்ரெண்டிங்ல பாட்டு பாடினேன், யூடியூப் பாட்டுன்னுக்கிட்டு இருக்க. பொடி கிறுக்கி. யாரு? நான் கிறுக்கி அப்படித்தானே? பின்ன நானா கிறுக்கி? நீதாண்டி கிறுக்கி. அது சரி, என் நிலைமை இன்னைக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு பைத்தியத்திட்ட வழி கேட்ட கதையில போச்சு. அப்ப நான் வரட்டா? எக்கா எக்கா, வந்தது இப்படி போனா எப்படிக்கா? வந்த வழியில தான் அப்படியே போனோம். வேற வழியில போனா வேற வீட்டுக்குள்ளடி போக வேண்டியது இருக்கும். மொக்க நம்பர் 31 வச்சுக்கலாமா? இங்க ஒருத்தி கடையை வச்சு காத்து கிடந்தா, வந்ததும் போனதுமா இருந்தீங்கன்னா எப்பதான் நானும் வியாபாரத்தை விற்கிறது, நீங்களும் ஒரு பழத்தை வாங்குறது. பழமா? நான் கூட காயோன்னு நினைச்சேன். இத பார்த்தாலே பழம்னு ஊருக்கே தெரியும். மனம் வேற மணக்கு. இத பார்த்து காயின்னு சொல்றீங்களேக்கா? அடியே, பாக்குறதெல்லாம் அப்படியே நம்ப முடியுமா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க நம்ப வேண்டாம். அதுவும் அன்னைக்கிலேக்கா வராங்க பாருங்க, அவங்களையே கூப்பிட்டு கேட்டுடலாம். வாடி அன்னைக்கிளி, வா வா. என்ன நயன்தாராக்கா, பழம் வாங்க வந்தீங்க போல? இல்ல, பாயாசம் வாங்க வந்தேன். காமெடியா? சிரிச்சிருங்கக்கா ஒரு தடவை. வாட்சே காமெடி. ஏக்கா, உங்களெல்லாம் நம்பி தானே பலாப்பழம் ஒரு லாரி ஒரு லோடு ஃபுல்லா இறக்கி வச்சிருக்கேன். ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வாமா மின்னலுன்னா அந்த பக்கம் ஒருத்தங்க சரட்டுன்னு போறீங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க சரட்டுன்னு வரீங்க. இப்படியே இருந்தா நான் எப்படி வியாபாரத்தை பாக்குறது? இப்போதைக்கு எங்களை என்னடி செய்ய சொல்ற? நல்ல பழமா தான்க்கா இருக்கு. ஆளுக்கு ஒரு பழத்தை வாங்கிட்டு போவீங்கன்னு பார்த்தா என்ன பார்த்தா? இப்படி சக்கரை கட்டி மாதிரி இருக்க பழத்தை பார்த்து, மஞ்சேன்னு இருக்கிற பழத்தை பார்த்து காயா இருக்குன்னு நம்ம நயன்தாராக்கா சொல்றாங்க. நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அன்னைக்கிலேக்கா. என்ன நயன்தாராக்கா, பழம் பழுத்து வாசனை பக்கத்து தெரு வரைக்கும் வருது, நீங்க இப்படி காயா இருக்குன்னு சொல்றீங்க? யாராவது நம்புவாங்களா? அது வேற ஒன்றும் இல்லடி, பழம் நல்ல பழமா இருக்கு, வாசனையா இருக்கு, ருசியா இருக்கு, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அப்படி இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரேட்டை சல்லி பைசா குறைக்க மாட்டா. நல்லாவே பழுக்கலை, வெறும் காயா இருக்கு, வாங்கி பாதி வேஸ்டா போகும், அப்புறம் பாதி அழுகின மாதிரி இருக்கே, சொலையெல்லாம் என்ன சின்னதா இருக்கு, ருசி இல்லை, அப்படி இப்படின்னு 4-5 வார்த்தை சொன்னாதான் ஐயோ வாங்குவாங்களான்னு நினச்சிக்கிட்டு ரேட்டை கம்மி பண்ணுவாடி. பரவாயில்ல இழுவ நயன்தாராக்கா, நான் கூட உங்களை என்னவோ நினைச்சேன், புத்திசாலியா தான் இருக்கீங்க. நான் மட்டும் புத்திசாலியா இருந்து பிரயோஜனம் இல்லட்டி, நீயும் நான் சொன்ன மாதிரியே சொன்னாதான் அவகிட்ட காசை கம்மி பண்ணி வாங்க முடியும். சரி அப்படியே சொல்றேங்கா. என்ன இவளுக பழம் வாங்குவான்னு பார்த்தா 2 பேரும் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காளுங்க. என்னக்கா விட்டா பலாப்பழம் இனிக்குமா புளிக்குமா இங்க பட்டிமன்றத்துக்கு என்னையே நடுவராக்கிறீங்க போல. அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லடி, உன் பழத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். காய் போல இருக்குன்னு. ஆமாடி, கொஞ்சம் காய் போல தான் தெரியுது. எக்கா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தான் இதோ ஒரு பழத்தை வெட்டி கூட வச்சிருக்கேங்கா. ஒரு சொலை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஞம் 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 ஞம். எக்கா, ஒரு சொலை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்க்கா, சும்மா தேனாட்டம் இனிக்குதுக்கா, தேனாட்டம் தித்திக்குது. என்ன நயன்தாராக்கா, நீங்க கூட ஒரு சொலை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ஞம் 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 ஞம். என்ன டேஸ்ட் எல்லாம் சும்மா அட்டகாசமா இருக்குதா? என்னடி பாவக்காய் மாதிரி கசக்குது, புளியங்காய் மாதிரி புளிக்குது. அது சரி, இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. அன்னைக்கிலேக்கா நீங்களும் தானே சாப்பிட்டீங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சும்மா தேனாட்ட இனிச்சது இல்லக்கா? கோவக்காய் மாதிரி குவக்குதே,
வாழைக்காய் மாதிரி பவக்குது. ம், பாவக்காய் மாதிரி கசக்குதுன்னு சொல்றத கூட ஒரு பக்கம் நம்பலாம், புளியங்க மாதிரி புளிக்குதுன்னு கூட சொல்றத பொய் இருந்தாலும் அதை கூட நம்பலாம். ஆனா இந்த வாழைக்காய் மாதிரி வவக்குது, கோவக்காய் மாதிரி கொவக்குதுன்னா என்னால நம்பவே முடியலையேக்கா. வவக்குது கொவக்குதுன்னா எனக்கு என்னன்னே தெரியலையேக்கா. ஏண்டி என்னடி இப்படி சொல்லிவிட்ட? வவக்குது கொவக்குதுன்னா எனக்கு கூட என்னன்னு தெரியாதே. ஏக்கா குறை சொல்லணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா புளிக்குது கசக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்களா? சும்மா ரைமிங்கா இருக்கட்டுமேன்னு சொன்னேன். அத புடிச்சுக்கிட்டா அவ. கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன் உங்க ஐடியாவை கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன் உங்க ஐடியா கண்டுபிடிச்சேன். அக்கா அக்கா அட லூசு அக்கா, அக்கா அக்கா அட லூசு அக்கா, கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன் உங்க ஐடியாவை கண்டுபிடிச்சேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டா போல. தெரிஞ்சிருச்சா? எங்க ஐடியாலாம் உனக்கு தெரிஞ்சிருச்சா? அடச்சி, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? டெய்லி நீங்க இதை தானே ட்ரை பண்றீங்க. இல்லடி, பழம் வேற நல்ல பளபளன்னு இருக்குது, மனமும் ருசியும் சூப்பரா இருக்குது. நீ தான் விலை ஜாஸ்தி சொல்லுவியே, அதான் குறைச்சி கேட்கறதுக்காக அப்படி இப்படி ரெண்டு பேரும் பேசணும்டி. ஆமா, இது சரியான பாட்டி காலத்து டெக்னிக். இன்னும் இதையே ஃபாலோ பண்ணிட்டு தெரியுங்க. இப்ப என்ன, 500 ரூபா பழத்தை உங்களுக்கு ரேட்டு குறைச்சு போட்டு தரணும், அதானே? ஆமாண்டி, ஒரு பழம் 500 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து குறைச்சு போட்டு தாடி. அடியே குந்தாணி கருப்பீங்களா, உங்களுக்கு ரேட்டை குறைச்சு போட்டு தரணுமா? கசக்குது புளிக்குதுங்கிறத கூட நான் ஏத்துப்பேன்டி, ஆனா வதக்குது கொதக்குதுன்னு ஒன்று சொன்னாலும் வேலை என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் யாருன்னு இவளுகளுக்கு முழுசா தெரியல. ஐடியா கொடுக்குறவனுக்கே அப்பனாக்கும். எனக்கே ஐடியாவா? இந்த பழத்தை 300 ரூபாய்க்கு தான் விற்கலான்னு நினைச்சேன். இவளுக்கு போடுற ஐடியாக்கு இப்போ 500 ரூபான்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படி இப்படிமா குறைச்சி 400ல் வந்து நிப்பாளுங்க. 300 ரூபாய்க்கு விற்கிற நன்றிய பழத்தை இப்போ 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாளுங்க. எப்படி ஐடியா, எப்படி ஐடியா? என்னடி எங்களை ஐடியா போடுறதா சொல்லிட்டு நீ அந்த பக்கம் திருப்பி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பொண்ணே, 500 ரூபாய்க்கு கொஞ்சம் குறைச்சு கூடேண்டி. ஏக்கா, 500 ரூபாங்கிறது எல்லாரும் கொடுக்குற ரேட்டு தான்க்கா. அதுவும் சின்ன பழத்தையே 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் நல்லா பெரிய பெரிய பழமா வச்சிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சோளா கூட ரொம்ப பெருசா இருக்கு. பழம்னா சோளை இருக்கத்தான் செய்யும், பெருசா இவ தான் சொல்ல வந்துட்டா. இது என்ன வாழைப்பழமா? ஒரு பழத்துல ஒரு சொலை இருக்கிறதுக்கு இது பலாப்பழம், பல சொலை இருக்கும். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அடியே அதான் சொல்லிட்டோம்ல, ரேட்டை குறைக்கத்தான் ஐடியா போட்டேன்னு. உனக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பேசிக்கிட்டு? ரேட்டை குறைச்சு கொடுத்தா வாங்கிட்டு போறோம். 500 ரூபாய்க்கு 5 ரூபாய் வேணா குறைச்சு தரேன். பலாப்பழம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடாதடி. 5 ரூபா குறைப்பாலாமல்ல, 5 ரூபா. சரி சரி சின்ன பொண்ணு, உனக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம். ஒரு 400 ரூபாய் போட்டுக்கடி. ஐயோ ஐயோ ஐயோ, 500 எங்க இருக்கு, 400 எங்க இருக்கு? ஏண்டி நீ சொல்றத பார்த்தா இன்னும் ரேட்டை குறைக்க மாட்ட போல. 500 ரூபாய்க்கு 5 ரூபாய் வேணா குறைக்கிறேன். 400 ரூபாய்க்கு நயா பைசா கூட தர மாட்டேன். இவ என்னடானா 400 ரூபாய்க்கு கூட தர மாட்டேன்ற. இவ என்னடானா 500 ரூபாய்க்கு 5 பைசா குறைக்க மாட்டேன்றா. இப்ப என்ன பண்றது? பேசாம சின்ன பொண்ணு, உனக்கும் வேணாம் எங்களுக்கும் வேண்டாம், நாங்க கொஞ்சம் ஏத்தி வரோம், நீ கொஞ்சம் இறங்கி வாடி. ஒரு 450 போட்டுக்கலாண்டி. என்னக்கா நீங்க, நான் 400 ரூபாய் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க 450ன்றீங்க. அடியே சோலைய பாத்தியாடி, ஒன்னொன்னு எத்த பெருசா இருக்குன்னு. நல்ல ருசியான பழண்டி. இதுக்கு மேல உங்ககிட்ட கசட நான் விரும்பலக்கா. அதுவும் இல்லாம ஒரு பலா தோப்பையே வெறும் 450 ரூபாய்க்கு கொடுக்குற பெரிய மனசு எனக்கே இருந்துட்டு போகட்டும். என்னது, ஒரு பலா தோப்பை வெறும் 450 ரூபாய்க்கு தாரியா? யாரு காதலடி பூ சுத்துற? இங்க 2 பேத்துக்குமே சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல் எல்லாம் போட்டாச்சு. தொங்கட்டம் போடுவோண்டி, தொங்கட்டம். புதுசா நீ வந்து காதெல்லாம் குத்த வேணாம். ஏக்கா, ஒரு பலாப்பழத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 சொலை கிட்ட இருக்கும். ஒவ்வொரு சொலைக்குள்ளேயும் ஒவ்வொரு கொட்டை இருக்கும்ல. ஒவ்வொரு கொட்டையும் முளைக்க வச்சிங்கன்னா ஒரு 100 மரம் கிடைக்கும்ல. அப்போ அதை தோப்புல வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலா தோப்பே கிடைக்கும்ல. அதை தாங்கா சொன்னேன். என்னடி இவ, நாம ரோடு போட்டா இவ கோடையே போட்டுருவா போல தெரியுதே. யாரு நம்மெல்லாம் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்குறவங்க, அவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பாக்குறவ.
பிசினஸ் மேக்னெட்டுக்கா மேக்னெட்டு. அவகிட்ட பேசி நாம தப்பிக்க முடியுமா? சரி, அவ கேக்குற காசை கொடுத்துட்டு போக வேண்டியதான். சின்ன பொண்ணு, ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லைன்னு நிரூபிச்சுட்டடி. பலாப்பழம் வேணுமுன்னு கேட்டேன் 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 கேட்டேன். பலாச்சொல இனிக்கும்னு பார்த்தேன் 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 பார்த்தேன். சரிடி, ஒரு நல்ல பழமா பார்த்து எடுத்துதா. வீரி, நீ எடுத்து தந்தா அழுகின பழமா தான் எடுத்து தருவ, நானே எடுத்துக்கிறேன். குந்தாணி கருப்பியலா, இவளுக்கு 50 ரூபா கூட குறைச்சிருக்க கூடாது. நான் அழுகின பழமா எடுத்து தருவேனா? இருங்கடி இருங்க, நல்ல அழுகின பழமா உங்க தலையில கட்டி விட்டுறேன். வீட்டுல போய் பிச்சு பார்த்தா சும்மா நாத்தம் தான் வரணும். இதோ இதாண்டி எனக்கு வேணும், அதோ அதாண்டி எனக்கு வேணும். இந்தாங்கக்கா, தலையை பிடிங்க. ஆமா ஆமா, நீங்க கொடுக்குற 450 ரூபாய்க்கு உங்களுக்கு டோர் டெலிவரி பண்றாங்க. ஆட போங்கக்கா, அப்படி கால்நடையா தூக்கிட்டு போங்க. பார்த்து பார்த்து அப்படிதான் டைட்டா பிடிச்சுக்கோங்க நகலியக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். மகிஷாலினி மதுரை, இப்ராஹிம் சபிதா, கூரியா ஆதிலா, சுபஸ்ரீ, பொன்மலர், கனிஷ்கா, செல்வம் தமிழ் செல்வம், மணி, சுந்தர்ராஜ், அர்ஷத் காயில்பட்டினம், பிரியா, கனிஷா, பாலாஜி, அனுஷியா, செந்தில், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.